வெல்கம் பேக் டு பத்மன் ஃபோட்டோகிராஃபி. இனி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் லைட்டிங் டியூட்டோரியல் ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இட்ஸ் சீரீஸ். நான் பேசிக் லைட்டிங் டெக்னிக்ஸ்லாம் ஒரு டெக்னிக் ஒரு வீடியோவில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இனிஷியலாக வந்து ஏன் லைட்டிங் டெக்னிக் பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்ம லைட்ஸ் வைக்கும்போது நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. இதை பார்த்து நிறைய கற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம வீடியோஸ் பார்த்து கற்றுக்குறாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வீடியோஸ்ன்னும் போது. பட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னும் போது நாங்கள் வீடியோஸ் கிரியேட் பண்ண பிறகு அதில் நீங்கள் டவுட் கேட்கும்போது என்னென்னா, உங்களுக்கு ஒரு பேஸ் நாலேஜ் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ உங்களோட பேஸ் நாலேஜ் பொறுத்து தான் நான் வந்து டவுட் கிளியர் பண்ணுறது வந்து எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்ட்டு. நான் என்ன லைட்டிங் டெக்னிக் வச்சுருக்கேன், 2 பாயிண்ட் வச்சுருக்கேன், 3 பாயிண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா, அப்புறம் இல்லை ப்ரோ 2 பாயிண்ட் லைட்டிங் வைங்க, நான் நீங்கள் எதிர்பார்த்தது வந்துடும் அப்படின்னா, 2 பாயிண்ட் லைட்டிங்னா நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாது, 3 பாயிண்ட் லைட்டிங்னா என்னென்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பேசிக் லைட்டிங் டெக்னிக்ஸ் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியல, அண்ட் ஃபோட்டோகிராஃபியில் என்ட்ரு ஆகிற நிறைய பேருக்கு தெரியல. விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. பட் நான் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸும் இன்றைக்கி வந்து ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் ஆகி வராங்க. ஃபோட்டோகிராஃபி ப்ரொஃபஷனாக நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு லைட்டிங் சீரிஸ் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக வந்து ஒரு பேசிக் லைட்டிங் சீரிஸாக வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் நீ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லைட்டிங் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் லைட்டிங். ஒன் மோர் திங், நான் ஏன் வந்து ஸ்ப்ளிட் லைட்டிங் ஃபஸ்ட்டு படிக்கணும் இல்லை கற்றுக்கணும் அப்படின்ட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்னிக்காக வந்து கொண்டு வரேன் அப்படின்னா, ஸ்ப்ளிட் லைட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய லைட்ஸ் தேவையில்லை. இப்போ நான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நம்ம இப்போ ஆக்சுவலி ஒரு ஷூட் போயிட்டு இருந்தது. அந்த ஷூட்டில் இருந்து தான் இந்த சீரிஸை வந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ மாடல் இங்கே இருப்பாங்க, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டலான்ட்டு. நம்ம ஸ்ப்ளிட் லைட்டிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கியர் நிறைய தேவையில்லை. ஸோ மினிமலான கியரில் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஆட் லைட் வச்சுருந்தாலும் சரி, ஸ்ட்ரோப் வச்சுருந்தாலும் சரி, கண்டினியூஸ் லைட் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் ரெண்டுமே வச்சு வந்து ஸ்ப்ளிட் லைட்டிங் பண்ணலாம். ஸ்ப்ளிட் லைட்டிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கியர் நிறைய வேணாம் அப்படின்றதுல என்னென்னா, சிங்கிள் லைட் இருந்தாலே போதும், ஸ்ப்ளிட் லைட்டிங் டெக்னிக்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஸ்ப்ளிட் லைட்டிங் டெக்னிக் நீங்கள் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நான் வந்து ஒரே ஒரு கண்டினியூஸ் லைட்டில் போகிறேன். ஏன்னா கண்டினியூஸில் போனோம் அப்படின்னா நான் என்ன லைட் பொசிஷன் வைக்கிறேன் அண்ட் என்னென்ன வேரியேஷன்ஸ் அதில் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரோபில் வந்து நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி அவுட்புட் பிக்ஸ் போடும்போது தான் தெரியும். பட் இதை நான் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனாக இருக்கணுன்றதுக்காக கண்டினியூஸில் போடுறேன். நீங்கள் ஸ்ட்ரோப்லேயும் இதை பண்ணலாம், ஸ்ட்ரோப்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பவர்ஃபுல்லான லைட்டு ஸ்ட்ரோபுன்றது. ஸோ ரெண்டுத்துலையுமே பண்ணலாம். இன்றைக்கி வந்து லைட் மான்ஸில் வந்து டப்புன்னு கிடைக்கிற லைட்டில் தான் மாட்டுறேன். இது லைட் மான்ஸ்ன்றல லைட் மான்ஸில் வந்து இதை மாட்டுறேன் நான். ஸோ மாட்டிட்டு மாடலை வச்சு நான் காட்டும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. அப்புறம் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு யாரும் டவுட் கேட்காதீங்க. என்ன அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் சின்ன ஷாப் பாக்ஸ் நம்ம ஸ்டுடியோவில் இருக்கிறதுலையே ஈஸியாக இருக்கும். மாடலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் கைட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறதுக்குலாம் பெரிய பெரிய பாக்ஸஸை நான் மூவ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு டப்புன்னு கொஞ்சம் ஈஸியான பாக்ஸ்னால் நம்ம ஸ்டுடியோவில் இந்த சின்ன பாக்ஸ் தான், ஸ்கொயர் பாக்ஸ். இதை மாட்டிட்டு உங்களுக்கு வந்து மாடலை இன்றைக்கி வச்சு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன். ஓகே. ஸ்ப்ளிட் லைட் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கே ஒரு பேர்லேயே ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஸ்ப்ளிட் லைட் அப்படின்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம சப்ஜெக்டை ரெண்டாக பிரிக்கிறது தான் ஸ்ப்ளிட் லைட். ஸோ மாடல் வந்த பிறகு நான் சீட் பண்ணிவிட்டு லைட் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் டெமான்ஸ்ட்ரேஷன். அப்போ இந்த டிஸ்டர்பில் இருக்க மற்ற லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ அது மட்டும் ஸ்டாண்டர்டாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கிளியர் கட்டாக தெரியும் ஸ்ப்ளிட் லைட் நம்ம ஏன் ஸ்ப்ளிட் லைட்டுன்னு சொல்கிறோம், அதை வச்சு என்னென்ன ப்ளே பண்ணலாம், வெட்டிங் சினாரியோவில் அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை ஃபேஷன் சினாரியோவில் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ரொம்பவே வேர்சடைலான லைட் என்ன கேட்டால் ரொம்ப ஈஸி இதை செட் பண்ணுறது. லைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ஒன்று இருக்குது. வேர் தெர் இஸ் லைட் தெர் ஷுட் பி அ ஷேடோஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் ஒரு டெப்த் இருக்கும், ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கும் ஃபோட்டோஸில். ஸோ ஸ்ப்ளிட் லைட்டில் வந்து அது பயங்கர டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பயங்கரமாகவே அப்லிஃப்ட் பண்ணி காட்டும். நீங்கள் ஒரு சைட் மட்டும் சப்ஜெக்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கன்னும் போது இன்னொரு சைட் கம்ப்ளீட்லி ஷேடோஸில் இருக்கும். அந்த ஷேடோஸ் அப்படியே நீங்கள் டேரெக்டாக ப்ளே பண்ணியும் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா எடுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து அதை கொஞ்சம் மைனரான சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே ஆப்வியஸ்லி தட் ஒர்க்ஸ். அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். அந்த டெக்னிக்ஸுக்குமே நான் நீங்கள் எப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அதை வந்து அப்படியே பயங்கர ட்ராமாட்டிக்காக வந்து ஷேடோஸோட காட்டுறோம். அப்படி இல்லாமல் அதை ஆல்டர் பண்ணி எப்படி நம்ம ஈவன் அந்த ஸ்ப்ளிட் லைட் அப்படியே ஹோல்ட் பண்ணியே அந்த ஃபோட்டோஸ் டெக்னிக்கை மாற்றாமல், ஃபோட்டோகிராஃபி லைட்டிங் டெக்னிக்கை மாற்றாமல் எப்படி ஸ்ப்ளிட் லைட்லேயே ஹோல்ட் பண்ணி அதை எப்படி மாற்றுறோம் அப்படின்றதையுமே நான் காட்டுறேன். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சின்ன டெமோவை நான் உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சின்ன கெட்டிங் ரெடி ரூமில் மாட்டிக்கிட்டீங்க, பெரிய எனக்கு லைட்டிங் பொசிஷன் வைக்கலாம் தெரியாது, நான் ஒரு பிகினர், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, டப்புன்னு வந்து ஸ்ப்ளிட் லைட்டிங் வச்சு ஸ்ப்ளிட் லைட்டிங்கை நீங்கள் அங்கே இருக்கிற எலிமெண்ட்டை வச்சு நீங்கள் எப்படி ப்ளே பண்ணலான்றதை வந்து நான் இப்போ காட்டுறேன். ப்ரைடல் லுக்லலாம் இல்லை, பட் ஸ்டில் அது நீங்கள் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ட்ரஸ்ட் மீ. ஸோ ஓகே, இப்போ வந்து இவ்வளோ நேரம் வந்து ஸ்ப்ளிட் லைட்டிங் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், அது ஏன் கற்றுக்கணும்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சின்ன ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. நம்ம கூட இப்போ சுனிதா இருக்காங்க, வேறு ஒரு ஷூட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே வந்து அவங்கள வச்சே வந்து ஸ்ப்ளிட் லைட்டிங் செட்டப்ஸை வந்து உங்களுக்கு வந்து காட்டலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து நிறைய பிகினர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, லெஃப்ட் ரைட் லைட் வச்சுட்டு சும்மா பேக்கில் லைட் வச்சுட்டு, இதுவுமே ஒரு லைட்டிங் செட்டப் தான். இப்போ 4 லைட் வச்சுருக்கோம் அப்படின்னா அதோட பொசிஷன் ப்ராப்பராக வச்சோன்னா அது ஒரு ஏஸ்தெட்டிக்காக இருக்கும்.
ரேண்டமாக இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், எல்லா பக்கமும் லைட் இருக்குது. ஸோ ரொம்ப ஃப்ளாட் ஆகிடும் இமேஜஸ். உங்களுக்கு வந்து ஒரு ஷேடோ போர்ஷன் இருக்காது, ஒரு டெப்த் இருக்காது. அட் த சேம் டைம் வந்து கான்ட்ராஸ்ட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால வந்து ஷேடோஸை நீங்கள் ட்ரமாட்டிக்காக ப்ளே பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் லைட்டிங் பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக வந்து இப்போ வந்து எல்லா லைட்ஸும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்ப்ளிட் லைட்டிங் டெக்னிக்கை மட்டும் வச்சு காட்டும் போது அது எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராமாட்டிக்காக இருக்குது, எவ்வளோக்கு சினிமாட்டிக் டோன் கொடுக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு சினி லுக் எல்லாமே வந்து இந்த லைட்டிங் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணாலே வந்து சினிமாட்டிக்காக நம்ம ஷார்ட்ஸ் எடுத்துடலாம். ஏன்னா சினிமாட்டிக்கில் வந்து லைட்டிங் டெக்னிக்ஸை வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஃபோட்டோகிராஃபில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு சினிமாட்டிக்கான அவுட்புட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ லைட்ஸ் எல்லாமே கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் லைட்டை மட்டும் நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைட்டோட பொசிஷன் வந்து வேரி பண்ணுறனால என்னென்ன ஆகுது அண்ட் அதை வந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து வேறு ஒரு அவுட்புட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ வந்து நம்ம ஸ்ப்ளிட் லைட்டிங் வந்து நேம் சஜஸ்ட் பண்ண மாதிரியே சப்ஜெக்டை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். மேபி நான் இப்போ ஷார்ட் பாட்டில் இருப்பேன், தெரியுமான்னு தெரியல. ஸ்ப்ளிட் லைட்டிங் டெக்னிக் வந்து ரொம்ப ஈஸி ப்ளேஸ் பண்ணுறது, டெக்னிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன் சொல்லிட்டு இருந்தேன்னா, ஃபஸ்ட்டு கியர் ரொம்ப ரொம்ப மினிமல் கியர் தான் தேவை. சிங்கிள் லைட் இருந்தாலே போதும், ஸ்ப்ளிட் லைட்டிங் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து பொசிஷன் வைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் வந்து ஒரு கெட்டிங் ரெடி பிளேஸோ இல்லை வந்து பிரைட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லைனா ஒரு ஃபேஷன் ஃபோட்டோ எடுத்து என்ன லைட்டிங் டெக்னிக் போகிறது தெரில, எனக்கு ஆனால் ட்ரமாட்டிக்காக வேணும் லைட் அப்படின்னா சிம்பிளாக சப்ஜெக்டோட சைடில் 90 டிகிரியில் இப்படி லைட்டை வச்சிங்கனாலே போதும். சப்ஜெக்டோட ஃபேஸ் க்ளீனாக வந்து ஸ்ப்ளிட் ஆகி அவங்க கம்ப்ளீட்டாக வந்து ரெண்டு இதுவாக தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், ஒரு சைடு வந்து ஃபுல் லைட்டோட பிரைட்டாக இருந்துட்டு அந்த சைடு வந்து ஷேடோ பார்ட்டில் இருக்கும். இப்போ இங்கேயே வந்து நம்மளுக்கு ஒயிட் வால் இருக்குது ஸ்டுடியோவில் ரெண்டு சைடும், அதனால் லைட் வந்து பவுன்ஸ் ஆகுது. இதுலையுமே கிரிட் இல்லை, ஸோ உங்களுக்கு வந்து லைட் ஸ்கேட்டர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சைடு கொஞ்சம் லைட் லீக் ஆகிட்டு இருக்கு. அந்த போர்டு மட்டும், கட்டர் போர்டு மட்டும் கொஞ்சம் க்ளோஸில் பிடிங்க. வெயிட். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சப்ஜெக்டை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு. அவங்க ஃபேஸ் வந்து பயங்கர ட்ரமாட்டிக்காக ஒரு சைடு மட்டும் லைட்டு எமிட் ஆகி ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் ஷேடோஸில் வந்துடுச்சு. ஸோ இப்போ இதுதான் ஸ்ப்ளிட் லைட்டிங். இந்த சப்ஜெக்டை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் ஸ்ப்ளிட் லைட்டிங். இப்போ இந்த சைடு ஒயிட் வாலை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டர் மாதிரி வச்சுருக்கேன். வச்சதும் வந்து ரொம்ப டார்க்காக வந்து ஷேடோஸ் கிரியேட் பண்ணிச்சு, ஒரு ட்ரமாட்டிக்கான ஃபீல் வந்துடுச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கெட்டிங் ரெடி பிளேஸில் இருக்கீங்க, அங்கே வந்து ஒயிட் வாலே இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி ரெண்டு சைடுமே லைட் வேணும். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதே ஒரு சைடு பயங்கர ட்ரமாட்டிக்காக கொடுத்துருக்கேன் ஷேடோஸை. அப்படியே வந்து திருப்பி பவுன் சைட் பிடிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து லைட்ஸ் ரெண்டு சைடுமே வந்துருச்சு. சப்ஜெக்ட் ஃப்ளாட்டாக இல்லை, ஒரு சைடு நல்ல ஹைலைட் மெயின்டைன் பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடு லைட்டை ஃபில் பண்ணியிருக்கோம், பட் சாஃப்டராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைட்டிங் டெக்னிக் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது ட்ரமாட்டிக் லைட் கொடுக்குற கூடயே வந்து நம்ம வந்து சாஃப்டாக லைட்டை ஃபில் பண்ணியும் கொடுக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு கெட்டிங் ரெடி பிளேஸில் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. கொஞ்சம் எந்திரிச்சிருங்களேன் ஒரே ஒரு ஷாட்டு, கண்டினியூ பண்ணிக்கோ. சப்போஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தேன்ல, பிரைட் வந்து ஒரு கெட்டிங் ரெடி பிளேஸில் இருக்கீங்க, லைட்டிங் என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரு ஈஸியான டெக்னிக் வைக்கணும், ட்ரமாட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா டப்புன்னு ஒரு வால் பக்கத்தில் வால் இருக்குது அப்படின்னா மாடலோ உங்கள் பிரைடோ உட்கார வச்சுருங்க, இல்லை நிற்க வச்சுருங்க, வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துருங்க. ஓகே, இப்போ வந்து அவங்கள வந்து கம்ப்ளீட் ஷேடோவில் வச்சுட்டேன். லைட் சைடில் அகெயின் சேம் ஸ்ப்ளிட் லைட் டெக்னிக் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பவுன்ஸ் பண்ணணும்ல, இதே விஷயத்த நீங்கள் ஸ்பாட்டில் பண்ணலாம். அவங்க ஒரு ஒயிட் வால் இருக்குது, சேம் 90 டிகிரியில் வச்சுருக்கேன், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. அதே ஸ்ப்ளிட் லைட்டிங் தான், சிங்கிள் சைட் கம்ப்ளீட் ஹைலைட்டில் இருக்குது. இங்கே ஷேடோஸ் இருக்காதும் பவுன்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் டீட்டெயிலோடு தெரியுது. ஓகேங்களா? பட் அட் த சேம் டைம் ஒரு ட்ரமாட்டிக்கான எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் சின்ன பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட்டும் ஆகிடுச்சு, வி காட் ஹைலைட் அண்ட் த ஷேடோ பார்ட் ரெண்டுமே இருக்குது, சப்ஜெக்ட் கிளியராகவும் தெரியுது. இந்த மாதிரி ஒயிட் வாலோ ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுங்கள், பயங்கர ட்ரமாட்டிக்காக ஃபீல் ஆகும். இல்லை எனக்கு சீட்டடில் பண்ணக்கூடாது, எனக்கு வந்து ஸ்டாண்டிங்கில் வேணும்னா சேம் சப்ஜெக்ட் இங்கே நிற்க வச்சுருங்க, உட்கார வைக்கிறதுக்கு பதில் அவங்க வாலில் லீன் ஆகட்டும், இயரிங் ஹோல்ட் பண்ணுற ஷார்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். எனக்கு டெக்னிக் தெரியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னா ஸ்ப்ளிட் லைட் பண்ணி லைட் இங்கே பவுன்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த லைட்டில் தான் பண்ணணும் இல்லை, ஒரு LC 500 இருந்தாலும் சேம் திங் பண்ணலாம். பட் ஸ்கேட்டர் ஆகும் லைட்டு, இப்போ மாடிஃபையர் இல்லாததுனால. பட் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்போ இந்த மாதிரி பெரிய இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பேக்ரவுண்டில் லைட் பவுன்ஸ் ஆகாமல் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு லைட் ஆட் பண்ணாலோ இல்லை லைட்டை பொசிஷன் மாற்றினாலும் இன்னொரு லைட்டிங் டெக்னிக் கிரியேட் ஆகிடும். அதுதான் லைட்டிங் டெக்னிக்ஸோட பியூட்டியை. உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அங்கேருந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம வந்து சிங்கிள் லைட்டை மூவ் பண்ணி ஒரு சிம்பிளான ஸ்டெப்பில் வந்து ஒரு ட்ரமாட்டிக்கான லைட் ஃபீல் பண்ணிட்டோம். இப்போ இதே லைட்டை வந்து கிட்ட கொண்டு வரதுனாலையும் டிஸ்டன்ஸ் பின்னாடி மூவ் பண்ணுறதுனாலையும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். அதுவுமே நான் என்னென்னு காட்டுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக ஒரு ஃபீல் ஆகும். எனக்கு வந்து என்ன மாதிரி ஃபீல் வரணும் இல்லை என்னோடய ஃபோட்டோஸில்,
அது எவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் இல்லை எவ்வளோ ட்ரமாட்டிக்காக இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சு வந்து அந்த லைட் பொசிஷனை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படியே வந்துரு. ஸோ வந்து லைட்டிங் டெக்னிக்ஸில் வந்து இன்வெர்ஸ் ஸ்கொயர்லான்னு ஒன்று இருக்குது. அந்த இன்வெர்ஸ் ஸ்கொயரில் தெரிஞ்சால் மேபி நம்மளும் ஒரு வீடியோ ட்ரை பண்ணுவோம். அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு லைட்டிங் வந்து இன்னும் ஈஸியாக வந்து நீங்கள் ப்ளே பண்ணலாம். லைட்ஸ் வந்து அவங்க கிட்ட போக 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 லைட்டோட இன்டென்சிட்டி வந்து பயங்கர பிரைட்டாக இருக்கும். இப்போ எவ்வளோக்கு அவங்க பிரைட் ஆகிட்டாங்க, பட் அட் த சேம் டைம் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டாங்க. ஓகே, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இங்கே பவுன்ஸ் ஆகி இங்கே ஃபால் ஆஃப் கொடுக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக ஷேடோஸ் அவாய்ட் பண்ணாலும் உங்களுக்கு டீட்டெயிலோட கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து லைட் சாஃப்ட்வேர் லைட்டோட ட்ரமாட்டிக்காக கொடுக்குறோம். இது வந்து எல்லா இடத்துலையும் பாசிபிள் இல்லை. ஸோ பிரைட் கிட்டலாம் நீங்கள் கொண்டு போய் வைக்க முடியாது. பட் ஃபேஷன் எடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன போசஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இவ்வளோ கிட்ட வச்சு சாஃப்டாக கொடுக்கலாம். இந்த இன்வெர்ஸ் ஸ்கொயர்லாம் நான் ஒரு செப்பரேட் வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது போடும்போது இன்னுமே இது டீட்டெயிலாக புரியும். சப்போஸ் எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அவங்க கிட்ட என்னால் போக முடியாது, 2 பேர் எடுக்கிறேன்னா நீங்கள் தூரமாக போக 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 லைட்டோட இன்டென்சிட்டி வந்து ஸ்கேட்டர் ஆக ஆரம்பிச்சிட்டு பயங்கரமாக லைட் இப்போ ஸ்கேட்டர் ஆகிடுச்சு. அகெயின் வி கெட் த சேம் ஸ்ப்ளிட் லைட், பவுன்ஸ் ஆகி அங்கே கொடுக்குது. நம்மளுக்கு வந்து லைட்டை வச்சே நம்ம வந்து ப்ளே பண்ணிட்டோம். சேம் செட்டப் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது பாருங்கள். ஸோ லைட்டோட பொசிஷன் டூ அண்ட் ஃப்ரோ மாற்றுறதுனால ஸ்ப்ளிட் லைட்டிங்லையுமே வந்து நீங்கள் வந்து வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒயிட் வால் இருக்குது, ஒயிட் வால் இல்லைனா நீங்கள் ரிஃப்ளெக்டர் கொண்டு போகிறீங்க, இல்லை தெர்மோகால் இருக்குன்னா தெர்மோகாலை வச்சு ஒரு பவுன்ஸும் பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக வந்து அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ப்ளிட் லைட்லாம் என்னென்ட்டு. இன்னொரு நெக்ஸ்ட் நான் போடும்போது ஃபர்தராக வேறு லைட் சீரிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கிளியர் கட்டாக தெரியும். ஸோ கண்டினியூஸாக அந்த சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லா லைட்டிங் டெக்னிக்ஸுமே வந்து கிளியராக புரிய வரும். ஓகே, இப்போ வந்து இவங்க வந்து இதை ஒரு ஃபேஷன் ஷூட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா அப்போ வந்து நம்ம ஸ்ப்ளிட் லைட் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் இப்போ காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கன்ஃபைன்டு ஸ்பேசஸ், ஸ்மால் பிளேசஸ்க்காக கெட்டிங் ரெடி ஷார்ட்ஸ், பிரைடல் ஷார்ட்ஸ்க்காக இப்படி கொடுத்துருந்தேன். பட் ஃபேஷனில் வந்து நம்ம இப்படிலாம் பண்ண போகிறதில்ல, பெரிய லைட்ஸே பெரிய மாடிஃபைஸே யூஸ் பண்ணுவோம். அதை வந்து என்டையர் பாடியை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம், சேம் பவுன்ஸ் பண்ணலாம், பவுன்ஸ்லாம் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு செட்டப் மாதிரி. ஸோ அந்த செட்டப் காட்டுறேன், வெயிட். ஓகே, இப்போ தான் நம்மளோட வீடியோகிராஃபர் சொன்னார் நம்ம வந்து ஆஸ்மோ பாக்கெட் 3 யூஸ் பண்ணுறோம். அது கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் திங், அது வந்து ஆக்ஷன் கேம் தானே, அதனால் நாங்கள் இங்கே லைட் வைக்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்டையர் ஷேடோஸை ஃபில் பண்ணி கொஞ்சம் ஃப்ளாட்டாக காட்டிடுச்சுன்னு. அதனால் நான் கேம் எடுத்துட்டேன், R5 and 50 VCM நம்மளோட நியூ லென்ஸ். ஸோ இதில் வந்து கொஞ்சம் பிடிஎஸ் ஷார்ட்ஸ் எடுத்துறேன் நான். ஷார்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ஆட் பண்ணும்போது அவுட்புட்டில் வந்து இன்னும் கிளியர் கட்டாக தெரியும் ஸ்ப்ளிட் லைட்டிங் எப்படி ஆச்சுன்னு. அண்ட் ஸ்மால் மாடிஃபைஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, பெரிய மாடிஃபைஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு பெரிய மாடிஃபையர் போட்டிருக்கோம், பரபாலிக் தான், அது பரபாலிக் போட்டிருக்கோம். பரபாலிக்கில் வந்து LA 300R இருக்குது. இதை வந்து ஃபேஷன் லைட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு போர்ட்ரேட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எப்படி போர்ட்ரேட்ஸ் வந்து இன்னும் ட்ரமாட்டிக்காக எடுக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு 2-3 லைட்டிங் செட்டப்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம். லைட்டிங் செட்டப்ஸில் சின்ன போசஸில் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து அவங்கள ஒரு பெரிய மாடிஃபையர் முன்னாடி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் லைட்டிங்க்கு அந்த அவுட்புட் வந்து ஃப்ளாட்டானால அதை எடுத்து காமிச்சிட்டு சப்ஜெக்டை வந்து நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணுறனாலையோ இல்லை லைட்டிங்கை மூவ் பண்ணுறனாலையோ உங்களுக்கு வேரியேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்ப்ளிட் லைட்டிங்கே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இவால்வ் ஆகும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட் லைட்டிங் கற்றுக்கோங்க. ஸ்ப்ளிட் லைட்டிங்கில் வந்து நீங்கள் ப்ரோ ஆகுங்க. அங்கேருந்து நீங்கள் லைட்டிங் பொசிஷன் அண்ட் சப்ஜெக்டை மூவ் பண்ணும்போது நீங்கள் வந்து வேர்சடைலாக வந்து வேறு லைட்டிங் டெக்னிக்ஸ் கிரியேட் பண்ணலாம். அங்கேருந்து ஒரு 2 பாயிண்ட் லைட்டிங் போகலாம். ஃபர்தர் வீடியோஸ்லாம் நம்ம அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், காட்டவும் செய்வோம். பட் ஸ்டில் இன்றைக்கி வந்து ஸ்ப்ளிட் லைட்டிங் பார்க்குறனால சொல்கிறேன், இங்கே வந்து சப்ஜெக்டை ஃப்ளாட்டாக வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம். பட் அதுவே சப்ஜெக்ட் மூவ் பண்ணால் அங்கே வேறு ஒரு லைட்டிங் கிரியேட் ஆகும். அதுவுமே இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல ஸ்ப்ளிட் லைட்டிங் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து ஸ்ப்ளிட் லைட்டிங். இப்போ வந்து சுனிதா வந்து அப்படியே ஃப்ளாட்டாக வச்சு அந்த ஸ்ப்ளிட் லைட்டில் எடுக்கிறோம். சின்ஸ் இங்கே ஒயிட் வால் இருக்கனால இப்போ நான் கட்டுற எதுவும் கொடுக்கல, லைட் பவுன்ஸ் ஆகுது, மைல்டாக இந்த சீக்லையுமே ஏறி இருக்குது. அந்த அவுட்புட்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது இது எவ்வளோ ட்ரமாட்டிக்காக இருக்குது, எவ்வளோ ஸ்டாண்ட் அவுட் ஆகுது ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு தெரியும். ஓகே, பவுன்ஸ் கார்டு மட்டும் ஹோல்ட் பண்ணிக்க, பவுன்ஸ் வேண்டாம், பிளாக்கே ஹோல்ட் பண்ணிக்கோ. கார்த்தி நேரம் லைட்டாக மூவ் பண்ணி வந்துரு. நல்லா லிஃப்ட் பண்ணிக்கோ, கிட்டவா. ஓகே, அப்படி ஹெல்ப் பண்ணு. நைஸ். இன்னும் கான்ட்ராஸ்ட் ஹெவியாக கொடுக்கறதுக்காக கட்டரை போட்டு லைட்டை பவுன்ஸே ஆகாமல் பண்ணிட்டோம். ஸோ இந்த அவுட்புட் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைட்ஸ் வந்து பயங்கர சிங்கிள் சைட் மட்டும் ஹைலைட் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் இல்லாமல் கான்ட்ராஸ்ட் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்கோன்னு. அப்படியே பவுன்ஸ் கார்டு திருப்பிக்கும். இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது தான், பட் எங்கள் கேமரா எல்லாத்தையுமே ஃப்ளாட்டாக காமிச்சிட்டனால நான் அவுட்புட்ஸோடு ஆட் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறேன். இப்போ அப்படியே லைட்டாக போட்டுக்கோ. நைஸ், பியூட்டிஃபுல். லிட்டில் பிட் சின்னம். யா, நைஸ். ஸோ இப்போ சில்வர் ரிஃப்ளெக்டர் போட்டனால பவுன்ஸும் வந்து கொஞ்சம் ஷைனியாக இருக்குது. இதுவே ஒரு தெர்மாகோல்டோ இல்லை இதிலே சாஃப்ட்வேர் சைடு வரும், அதெல்லாம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சாஃப்டான பவுன்ஸ் கிடைக்கும். ஒரு ப்ராப்பரான வந்து ஹைலைட் அண்ட் ஷேடோ செப்பரேஷன் இருக்கும். பட் அட் த சேம் டைம் டீட்டெயிலுமே ரீட்டைன் ஆகும். இந்த அவுட்புட்டும் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த வேரியேஷனும் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அண்ட் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து லைட்டாக ஃபேஸை டர்ன் பண்ண வைக்க போகிறோம். நீங்கள் பெருசாக லைட் டெக்னிக் எதுவுமே மாற்றலை, அதே ஸ்பிளிட் லைட் தான். பட் சப்ஜெக்டை மட்டும் ஒரு போஸ்ட் பண்ணி லைட்டை பார்த்த மாதிரி டர்ன் பண்ண வைக்க போகிறோம். அப்போ அது வந்து எவ்வளோ ட்ராமேட்டிக்காக இருக்குது, எப்படி எப்படிலாம் உங்களுக்கு அவுட்புட்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு காட்டுறதுக்காக. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணுங்க இப்போ சுனிதா, பட் நம்ம லைட் சைட் பார்த்த மாதிரி பண்ணிக்கோங்க. லிட்டில் பிட் அவ்வளோதான். நைஸ். அவ்வளோ டர்ன் இல்லாமல் கொஞ்சம் எப்படி? யா, பியூட்டிஃபுல் ஆல் தட். சின்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்றனால நான் பேக்ரவுண்டுக்கு எந்த லைட்டும் கொடுக்கல. அதுக்கப்புறம் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து அடிஷ்னல் லைட்ஸ் ஆட் ஆகுது, எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் இப்போவே வந்து சுனிதாவோட பொசிஷன் வந்து லைட்டாக டர்ன் பண்ணும்போது ஸ்பிளிட்லேருந்து நம்ம லூப்லேருந்து ரெம்பரண்ட் போயிட்டோம். உங்களுக்கு அந்த 2 ஃபோட்டோ வேரியேஷன்ஸ் போட்டாலே தெரிஞ்சிருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள், நம்மளுக்கு லூப், நான் லூப்பு, ரெம்பரண்ட் அதெல்லாம் வேறு ஒரு லைட்டிங் டெக்னிக்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பிளான் பண்ணியிருந்தேன். பட் லைட்டிங்கோட பியூட்டியே அதுதான். சின்ன பொசிஷன் மூவ் பண்ணாலே வந்து அடுத்த லைட்டிங் டெக்னிக்கே உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த மேஜிக் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் நேரில் பார்க்கலாம். இப்போ கண்டினியூஸில் வந்து அது அப்ரப்டாக தெரியுது. நான் அடுத்த டெக்னிக்காக வைக்கணும், வீடியோவில் பண்ணணுன்ற இந்த விஷயமே வந்து நம்ம எடுத்தோன்னா அதுக்கு கிரியேட் ஆகிடுது. ஸோ ஸ்பிளிட் லைட்டிங்கோட இந்த வீடியோ நிறுத்திக்கலாம். இப்போது அவங்கள சின்ன 2 பொசிஷன் வந்து மூவ் பண்ணாலே வந்து வேறு லைட்டிங் பொசிஷன் வந்துடும். இதனை வந்து நீங்கள் வந்து வெட்டிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலோ ஃபேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலோ லைட்டிங் எனக்கு எங்கே வைக்கணுன்னே தெரில அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டிங் ஸ்பிளிட்டில் வச்சுருங்க, ஸ்பிளிட் பொசிஷனில் வச்சுருங்க. மாடல்ஸை வந்து லைட்டிங்கை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணி போஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து லைட்டிங் டெக்னிக் தெரியலனாலும் மாடல் கூட கோஆர்டினேட் பண்ணுறீங்க, இல்லை பிரைட் கூட கோஆர்டினேட் பண்ணுறீங்க, க்ரூம் கூட கோஆர்டினேட் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க லைட் சைட் வரும்போது வேறு ஒரு லைட்டிங் பேட்டர்ன் தான் கிரியேட் ஆகும். எக்ஸாக்ட் ஸ்பிளிட் கிடைக்காது, பட் ஸ்டில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கெட்டிங் ரெடி ரூமில் போகிறீங்க, எனக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரில, டப்புன்னு ஒரு 10 ஸ்டார் இருக்குது ஆமேச்சர்ஸ் பிகினர்ஸ்க்குலாம் அப்படின்னா ஸ்பிளிட் லைட்டிங் பொசிஷனில் வச்சுட்டு அவங்க சப்ஜெக்டை வந்து டுவர்ட்ஸ் லைட் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ண வச்சிங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடுத்த இது வரும். இதில் ஒரு 2-3 பொசிஷன் மட்டும் நான் காட்டுறேன். இப்போ ஒரு பவுன்ஸ் கார்டிங் ஹோல்ட் பண்ணுறனால அவங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்து ஆமில் அந்த ஏர்லலாம் வந்து ரிம் மாதிரி தெரியுது. இதை வந்து நீங்கள் ஒரு இன்னர் லைட் பின்னாடி ரிம் லைட்டாவோ பேக் லைட்டாவோ ஆட் பண்ணிங்கனாலே ஏர் லைட் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் கிரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பேக் லைட் அண்ட் ஏர் லைட் பற்றி மட்டும் பார்க்கும்போது அது இன்னும் டீப்பாக டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து இதிலே ஒரு 2-3 போஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்பிளிட் லைட்டை வந்து வைண்ட் அப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அப்போ தான் வந்து இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? கோ ஃபார் ஃபியூ போசஸ் இன் திஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட் அண்ட் கொஞ்சம் சைட், அவ்வளோதான். லிட்டில் பிட் சூப்பர் நைஸ். சூப்பர். கம்ப்ளீட்டாக இந்த சைட்லேருந்து கூட லைட்ஸ் சைட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நைஸ். ஓகே, டன். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பிளிட் லைட் டெக்னிக்ஸை பற்றி பார்த்துருப்போம். அந்த லைட் சின்னதாக வேரியேஷன் ஆனாலே இன்னொரு லைட் வந்து போன் ஆகிறத பார்த்தோம். லைட்டிங் டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான திங். அதை வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ண நம்ம எல்லா ஷாட்லையுமே வந்து லைட்டிங் டெக்னிக்ஸோட தான் ப்ளே பண்ணணும் அப்படின்றது வந்து மைண்ட் வந்து ஃபிக்ஸேட் ஆகிடும். நம்ம எடுக்கிற ஷாட் ஒன்று ஏஸ்தட்டிக்காக சினிமேட்டிக்காக வரும். அதில் வந்து எக்கச்சக்கமான திங் இருக்குது. நானுமே இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு வந்து ஒரு டெப்த்தான வந்து ஃபீல்டு அது. ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட் வீடியோ பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது வந்து சீரியஸாக கண்டினியூ பண்ணணும், அடுத்தடுத்த டெக்னிக் சொல்லணும் அப்படின்றதெல்லாம். இதுக்கு நான் தனியாக பிளான் பண்ணி வரும்போது நிறைய விஷயம் நான் சோர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். பிளேஸாக இருக்கட்டும், மாடலாக இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து இன்னொரு ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம நடுவில் ஒரு ½ hour வந்து தனியாக கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு நம்ம பண்ணும்போது இதெல்லாம் பாசிபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுறனாலையும் நம்ம வியூஸ் ஏறனாலையும் அது வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்துன்னு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எனிவே, இனி ஸ்பிளிட் லைட் பற்றி பார்த்தோம். ஸ்பிளிட் லைட் ஏன் ஃபஸ்ட் லைட்டாக பார்க்கணும்? ஏன்னா கேஸ் ரொம்ப கம்மி, ஒரு லைட் இருந்தாலே பண்ணிடலாம். பொசிஷன் வந்து எனக்கு எப்படி வைக்கணும்லாம் ஐடியா இல்லை, எனக்கு லைட்டிங்கில் ஸ்டெப்ஸே தெரியாது அப்படின்னா சிம்பிளாக சப்ஜெக்டோட சைட்டில் ஒரு 90 டிகிரியில் வச்சாலே போதும். அண்ட் நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக சப்ஜெக்ட் 2 ஸ்ப்ளிட் ஆகும். அந்த ஸ்ப்ளிட் ஆன பிறகு ட்ரமாட்டிக்காக நீங்கள் வந்து ஷேடோஸை மட்டும் வச்சே எடுக்கலாம். ஷேடோஸ் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி பவுன்ஸ் கார்டை வச்சு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து நான் லைட்டிங் பொசிஷன் அப்படியே வச்சுட்டேன், பட் எனக்கு கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் வேணாம் அப்படின்னா சப்ஜெக்டை டர்ன் பண்ணுறது மூலிமா லூப், ரெம்பரண்ட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைட்டிங் டெக்னிக்ஸும் அங்கே கிரியேட் ஆகும். அந்த மேஜிக்கும் நீங்கள் நேரில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கண்டினியூஸ் லைட்டை வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன். நீங்கள் கண்டினியூஸ் லைட்டில் தான் போகணுன்னு கிடையாது. டூ ப்ராக்டிஸ் ஸ்ட்ரோப் இன்னும் பவர்ஃபுல்லான லைட்டிங். இப்போ என்கிட்ட வந்து 50 VCMலலாம் நான் வந்து 1.2 1.4 எடுக்கிற அளவுக்கு அப்பச்சரை வந்து ஓப்பன் பண்ணுறனால இட்ஸ் பாசிபிள். நான் கண்டினியூஸில் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு இருக்கேன். பட் நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு பேசிக் கிட் லென்ஸ் தான் இருக்குது, அப்பச்சர் 4, 7லலாம் போகுதுன்னா கண்டினியூஸ் லைட் ப்ளே பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் 50 1.8 இருந்ததுன்னா கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஆனாலும் ஸ்ட்ரோப் கற்றுக்கோங்க, அதுதான் சொல்கிறேன். எல்லாமே கற்றுக்கிட்டா உங்களுக்கு எந்த இடத்துக்குனாலும் நீங்கள் அடாப்டபிலிட்டி ஈஸியாக இருக்கும், வெர்சடைலாக இருக்கலாம் நம்ம. எனிவே ஸ்ப்ளிட் லைட்டிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கீழே கமெண்ட்டில் வந்து ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை ஃபர்தராக நம்ம வீடியோவில் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சொல்லுங்கள், அதை பண்ணிடலாம். ஸோ நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், இல்லை அடுத்த லைட்டிங் டெக்னிக்கில் பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் பத்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் பத்மன் ஃபோட்டோகிராஃபி. தேங்க்யூ.